வணக்கம் நண்பர்களே. நேற்று ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 763 சரிங்களா. ஸோ இதில் நேற்று நம்ம பிசியில் 53 கொடுத்து வந்தோம். அது வந்து 63 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிசியில் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப்னு பட்டன் வந்தால் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்க. இங்கே கொடுக்கப்படும் தகவல்கள் அனைத்தும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இதில் எந்தவித உத்தரவாதமான நம்பர் எதுவும் கிடையாது. தெர் இஸ் நோ பெட்டிங் அண்ட் கேப்லிங். ஓகேங்களா. இன்றைக்கி புதிய கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 763 அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ராவில் என்ன மாதிரி இங்கே வந்திருக்கு. 611, 668, 807 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பிசியில் டபுள்ஸ், இதில் ஏபியில் டபுள்ஸு. இது வந்து டேரெக்டாக அதுக்கு இப்போ 6க்கு 8, 6க்கு 0, 8க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் இங்கே இருக்குது. சரி, இன்றைக்கி எந்த மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் அப்போ வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்த்துவோம். வாங்க. கேரளா மற்றும் டியர் நீங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7, 6, 2 அப்படிங்கும்போது 4, 1, 2க்கு 4 அப்படிங்கும்போது 3க்கு 5, 415. ஸோ இதையும் ஒரு பக்கம் நம்ம வந்து நோட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா. 415 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி பார்ப்போம். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தா இதுக்கு அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து 415 இங்கே ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே 863 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 8, 6, 3 அப்படின்ட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 763. சரிங்களா. 763. ஸோ அப்படிங்கும்போது 8க்கு இந்த இடத்துல 3 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6க்கு வந்து 3, 3க்கு வந்து 5. ஸோ 235 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 735 அப்படின்னு இருக்குது. 735 அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 763. 7க்கு 9, 5க்கு 6னா 6க்கு 7, 3க்கு 0. ஸோ 970 கிடைக்கிது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 753 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 0, 5க்கு வந்து 4னா 6க்கு வந்து 5, 3க்கு வந்து 8. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 058 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தா இன்னும் பெண்டிங்கில் இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு 763 அப்படிங்கும்போது இந்த இடத்துல டேரெக்டாகவே இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து டேரெக்டாக இருக்குது. எப்படின்னா 763 அப்படிங்கும்போது நம்மளுக்கு டேரெக்டாகவே வருது. அப்படிங்கும்போது இதில் வந்து 613 இருக்குது. 209 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே அந்த 763க்கு கீழே நம்மளுக்கு அப்படியே வருது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 763னா இங்கே 663, அதாவது 663 இங்கே 6 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு 2னா 7க்கு 3, 6க்கு 4, 3க்கு 1. அதே மாதிரி 6க்கு 3 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 4, 6க்கு வந்து 5, 3க்கு வந்து 4, 454 அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்மளுக்கு இது மூலியமாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைச்சது மொத்தம் வந்து 415 இது கிடைச்சிருக்கு. 215, 235, 970, 058, 341, 454. ஸோ நம்மளுக்கு இதுபடி நம்மளுக்கு இங்கே ஒரு 4, 3, 2, 6, அது இல்லாமல் 613, 209 கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேரெக்டாக கிடைச்ச நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து கெஸ்ஸிங்கில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது பார்த்தா இப்போ இது எல்லாமே வருஷப்படி வருது. அப்படிங்கும்போது இந்த பேட்டர்னில் இதில் ஏ போர்டில் எந்த நம்பர் அதிகப்படியாக வருது, பி போர்டில் எப்படி வருது, சி போர்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம ரிப்பீட்டட் நம்பர் எடுத்து தான் நம்ம இதில் ஏபிசி அப்படி சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம கிடைச்சக்கூடிய இந்த 415, 235, 970, 058, 341, 454, 613, 209 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் ஒரு 4, 2, 6, 2, 8 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது எப்படி வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போ கிடைச்ச அந்த நம்பர்ஸை வந்து ஜஸ்ட்டு நம்ம இங்கே எழுதி பார்ப்போம். 415, 235, 970, அதே மாதிரி 058, சரி இதில் பார்த்திங்கன்னா 058, 341,
454. இதில் மொத்தம் ஒரு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 613, 209 இது வந்து நம்மளுக்கு டைரெக்டாகவே கிடைச்சிருக்கு. ஸோ இதுபடி நம்ம பார்க்கும்போது இது அப்படியே பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு காமனாக இந்த 763 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு வந்து நம்மளுக்கு சொல்லப்போனால் 7க்கு வந்து 4 அல்லது 2. ஏன்னா நம்ம இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்க்கும்போது 7க்கு வந்து 4 அல்லது 2. அதே மாதிரியே நம்மளுக்கு பி போர்டில் இருக்க இந்த 6 அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு வந்து 5 அல்லது 1. ஏன்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக அந்த நம்ம கணக்கெடுத்துலேயே 5 அப்படிங்கிறது 2 தடவை வருது, 1 அப்படிங்கிறது 2 தடவை வருது. அதே மாதிரி சி படை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 அப்படி சப்போஸ் 5 அப்படிங்கிறது இல்லை என்றால் நம்மளுக்கு வந்து ஒருவேளை 5 3க்கு 5 அப்படி இல்லைன்னா 3க்கு வந்து நம்மளுக்கு பவரில் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு சி போர்ட்லையும் கொஞ்சம் எப்படி நிறைய தடவை ரிப்பீட் ஆன நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டு அப்படிங்கும்போது ஒரு வேளை நம்மளுக்கு 5 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் 5 வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 வரணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரொம்ப இதுலேருந்து நம்ம ஃபைனலாக அப்படின்னு எடுக்கும்போது 455, 218 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வருது, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தம் காமனாக வரக்கூடிய ஏபிஎஸ்சிபிசியில் எப்படி காமனாக வருது அப்படிங்கிறத பார்க்குறோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து 41, 14, 45, 54. அடுத்தது பார்த்திங்கன்னா 45, 54, 34, 35, 13, 09. இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும். ஆல்போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5, 1. சி போட பொறுத்த வரைக்கும் 5, 6. இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது முழுக்க பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இதில் பெட்டிங் அண்ட் கேம்பிளிங் எதுவுமே கிடையாது. இந்த தகவல்கள் அனைத்தும் வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.